ஹல்லேலூயா. நாம் இந்த நாட்களில் வாழ்க்கை நோக்கத்தை புரிந்து கொள்வதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்று நாம் கற்றுக்கொண்டது என்னது? வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை என்று பார்த்தோம். வாழ்க்கை என்பது பரீட்சை என்று நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நாம் வாழ்கிற வாழ்க்கையை நாம் ஆண்டவருடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை என்ன விதத்தில் பார்க்கிறாரோ, எதற்காக பார்க்கிறாரோ, என்ன நோக்கத்தோடு பார்க்கிறாரோ, அந்த நோக்கத்தோடு நாம் பார்க்க வேண்டும் என்று நாம் இந்த நாட்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் வாழ்கிற வாழ்க்கையானது பல வாய்ப்புகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது, பல காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. ஆனால் எல்லாமே நம்ம அனுபவிக்க நம்மளுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாமே எப்படி இருக்காது? தகுதியாக இராது. அதுபோல தான் இன்றைக்கு நம்ம வாழுகிற வாழ்க்கை கர்த்தர் எனக்கு எப்படி வைத்திருக்கிறாரோ, அவர் என்ன கண்ணோட்டத்தில் என்னை பார்க்கிறாரோ அந்த கண்ணோட்டத்தில் நாம் வாழும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாளிலும் நாம் வாழுகிற வாழ்க்கை என்பது என்ன என்று அவர் ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால், இதை ஒரு சொத்து போன்றது, ஒரு சொத்து போன்றது, ஒரு உடைமை போன்றது. அந்த சொத்து என்பதை, நம்மளுக்கு ஒரு சொத்து கிடைக்குது, அந்த சொத்தை நம்ம எப்படி பராமரிப்போம்? ஒரு வயக்காடுனா அதை எப்படி பராமரிக்கணுமோ, வேலி அடைச்சி எப்படி பாதுகாத்து பராமரிக்கணுமோ பராமரிப்போம். ஒரு வீடு என்று இருந்ததுன்னா அந்த வீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அந்த மாதிரி என்ன பண்ணுவோம்? பராமரிப்போம். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த வாழ்க்கையானது ஒரு சொத்து போல காணப்படுகிறது. இதை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இன்னொன்று நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், நெடுந்தூர பிரயாணம் போயிருக்கிற ஒருவர் நமக்கு ஒரு வீடை வாடகை கொடுக்குறாங்க. இல்லை நம்ம ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம், சாதாரணமாக ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம். நம்மளுக்கு தெரியும் இந்த வீடு யாருக்கு வீடு? வாடகை குடியிருக்கிறது யார் வீடு? ஒரு உடமஸ்தர் ஒருத்தர் உண்டு, ஒரு ஓனர் ஒருத்தவங்க உண்டு, அப்படி தானே? அதனால் அந்த வீட்டை எவ்வளோ பத்திரமா, இப்போ பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே பால் போட்டு விளையாண்டாலும் என்ன சொல்லுவோம்? ஏய், கிளாஸில் பற்றாமல் நம்ம தான் என்ன பண்ணணும்? கிளாஸை மாற்றணும், சோறில் கிறுக்காத, போகும்போது என்ன பண்ணணும்? பெயிண்ட் அடித்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு தெரியும் இதற்கு உரிமையாளர் இன்னொருவர் உண்டு என்பது நாம் அறிஞ்சிருக்கிறோம். அதே போலதான் நாம் வாழுகிற இந்த சரீரமானது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதா இருக்கு, தேவன் தந்ததா இருக்கிறது, தேவன் தந்ததா இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையவைகள். அப்போ ஆண்டவர் தந்திருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு பயந்து கர்த்தர் இடத்தில் கணக்கு கேட்பார் என்று, அதாவது நாம் ஒரு உக்ரானக்காரராக இருக்கிறோம். இந்த பொருளாதாரத்தை கையாளுவது எப்படி அப்படின்னு படிக்கும்போது அந்த முதல் பாடங்களை நம்ம படித்தோம். ஆண்டவர் இந்த உலகத்தை நம்மளுக்கு எப்படி தந்திருக்கிறாரா? ஒரு வாடகைக்கு எப்படி விட்டுட்டு போகிறாங்களோ, ஒரு உக்ரானத்துவம். அவர் தான் சொந்தக்காரர், நம்ம யாரு? உக்ரானக்காரர். சொந்தக்காரர் ஒருத்தர், நம்மளெல்லாம் உக்ரானக்காரராக வைத்திருக்கிறார். அப்போ உக்ரானக்காரராகிய நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கையில் நம்மளை நம்பி இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார், ஒவ்வொரு வாழ்நாளை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளுமே கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த சொத்து. ஒவ்வொரு வாழ்நாளுமே எக்ஸ்ட்ரா ஒரு லைஃப், ஒரு நாள். இன்னைக்கு நம்ம எந்திரிச்சு ஆண்டவர் ஆராதிக்கிறோம், இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிற ஒரு சொத்து போன்ற ஒரு நாள். ஆண்டவர் நிறைய தாளந்துகளை தந்திருக்கலாம், நிறைய வாய்ப்புகளை தந்திருக்கலாம். நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளை நம்பி வேலைகளை தந்திருக்கிறார், நம்மளை நம்பி ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார். இதெல்லாம் என்னன்னா தேவன் நம்மை நம்பி தந்திருக்கிற அவருடையவைகள். அந்த நாளாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எந்த பொறுப்புகளாக இருக்கலாம். இவைகளெல்லாம் தேவன் நம்மை நம்பி தந்த அவருடைய சொத்துக்கள். இதை நாம் எவ்வாறு பராமரிக்கிறோம்? இதை மோசமாக்கி போடணும்னாலும் போடலாம். நம்மளுக்கு தெரியும், மோசமாக்கி போட்டால் அந்த உடமஸ்தர் வரும்பொழுது அதுக்கு என்ன பிரதிபலன் அளிப்பார் அப்படின்னு தெரியும். அது நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணி அது நல்லா பெருக்கி வச்சுருந்தோன்னா அவர் வரும்பொழுது நமக்கு அவர் எப்படி பதிலளிப்பார் என்பதையும் தெரியும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளை பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் என்ன பண்ணுங்க? ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தை நம்முடைய ஆளுகையின் கீழ் தந்திருக்கிறார்.
உலகமானது நம்மை ஆண்டு கொள்ளக்கூடாது, நாம் உலகத்தை ஆண்டு கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்மை இதில் வைத்திருக்கிறார். இன்னைக்கு யோசித்து பாருங்க, இன்னைக்கு உலகம் நம்மளை ஆளுகை செய்தா அல்லது நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தை ஆளுகை செய்தா? நம்ம கண்ட்ரோல்ல இந்த உலகத்தை வச்சிருக்கிறோமா அல்லது உலகம் நம்மளை கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்குதா? ஆண்டவர் நம்மை எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக மாற்றினார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்த இந்த ஆசீர்வாதமானது, அவர்கள் ஒருவேளை தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே வந்தாலும் அவங்களுக்கு இந்த அதிகாரத்தை அவர் எடுத்துக்கல. வெளியே தான் அனுப்பினாரே தவிர, ஆனா ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிற அதிகாரத்தை அவர் என்ன பண்ணல, திரும்ப அவர் ரத்து செய்யல. ஆகவே கர்த்தர் இன்றைக்கும் இந்த உலகத்தின் மேல கர்த்தர் நமக்கு ஒரு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் தந்திருக்கிற இந்த உலகத்தில் உள்ள எல்லா வாய்ப்புகளுமே, அதுலதான் இடையில வந்தது எல்லாமே நம்மளுக்கு குடும்பம். அப்ப இவைகள் எல்லாவற்றையுமே நம்ம தேவனுக்காக, நம்ம அவருடைய நாமத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோமா, அதை நம்ம அபிவிருத்தி செய்கிறோமா, அதை ஆண்டு கொள்ளுகிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் தந்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம எப்படி பராமரிக்கிறோம். பொதுவாக மனுஷர்களாகிய நம்மளுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இது அல்லாதது, இப்போ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே போகும்போது லைட்டு ஃபேன்லாம் நம்ம பில் பே பண்ணலை. வீட்டிலனா லைட் ஆஃப்னு ஃபேன் ஆஃப்னு அப்படின்னு நடக்கிற இடத்துலலாம் லைட்டையும் ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வெளியில் போய் யூஸ் பண்ணும்பொழுது அந்த லைட்டையும் ஃபேனையும் ஆஃப் பண்ணுறதுக்கோ நம்ம கவனமாக இருக்கிறோமா? நிறைய நேரம் அது கவர்மெண்ட் தானே கட்டிட்டு போகிறாங்க, ரயில்வே தானே கட்டுது, அல்லது அவங்க தானே கட்டுறாங்க, இவங்க தானே கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், அதை ஒரு பொறுப்பில்லாமல் நிறைய நேரங்களில் நடந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மளுக்கு தந்திருக்கிற இந்த வாழ்க்கையை நாம் பொறுப்பில்லாமல் பயன்படுத்தவே முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மிடத்தில் தந்திருக்கிற இந்த வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு உத்தரவாதத்தை நம்மில் எதிர்பார்க்கிறார். நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அதாவது உத்தரவாதம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம என்னைக்கோ ஒரு நாள் போய் ஆண்டவர் சமூகத்தில் போய் நின்று பதில் சொல்லுகிறவர் அல்ல. ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோம் அப்படின்னா இந்த 24 மணி நேரம் இருக்குதுல்ல, அந்த ஒவ்வொரு மணி நேரத்தை குறித்தும் கர்த்தர் நம்மிடத்தில் நிச்சயமாக கணக்கு கேட்பார். அந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்த்து வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் ஒரு நல்ல ஊமையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு சொல்கிறார் 14வது வசனத்திலேருந்து அப்படி நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கும்பொழுது 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு இடத்துல 5 தாளந்து கொடுக்குறார், 2 தாளந்து கொடுக்குறாரு, 1 தாளந்து கொடுக்குறார். நம்மளுக்கு தெரியும் இந்த சம்பவம். கடைசியாக என்ன நடந்தது? 5 தாளந்து வாங்கினவர் எக்ஸ்ட்ரா 5 தாளந்து சம்பாதிச்சார். 2 தாளந்து வாங்கினவர் 2 தாளந்து சம்பாதிச்சார். ஆனால் 1 தாளந்து வாங்கினவர் என்ன பண்ணார்? புதைத்து வைத்தார். நடந்தது தெரியும் நம்மளுக்கு. ஆண்டவர் அந்த 5 தாளந்து பெருக்கினவனையும் 2 தாளந்து பெருக்கினவனையும் ஆண்டவர் அவர் மெச்சிக்கொள்ளுகிறார். அந்த 1 தாளந்தை புதைத்து வைத்தவனை இருளான இடத்துல தூக்கி போடுகிறார். அந்த பெருக்கினவனுக்கு கிடைச்ச ஒரு நன்மையை பார்க்குறோம். அதன் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற இந்த நன்மைகளை நாம் பெருக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் எப்படி அவர் நடத்துவார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். 23வது வசனத்தில் பாருங்களேன், அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. இந்த வசனத்தில் நாம் 3 காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். முதலாவது, தனக்கு கொடுக்கப்பட்ட சொத்தை நன்றாக பராமரித்தவனுக்கு அல்லது அதை பெருக செய்தவனுக்கு. இதை சொல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அப்படியே அதில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இன்றைக்கு தேவன் நமக்கு வாழ கொடுத்த இந்த வாழ்க்கையை நாம் உண்மையாக தேவ நோக்கத்தின்படி இதை நாம் அனுபவிக்கும் போது, பெருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் என்னன்னா, அதில் 23வது வசனத்தில் முதல் விஷயம் பார்க்குறோம், நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன் சொல்கிறார். வெல்டன் யூ குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணுறார். முதலாவது ஆண்டவர் பாராட்டுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை நாம் அவர் கண்ணோட்டத்தில் வாழும் பொழுது, ஏன்னா தேவ சித்தம் செய்யவில்லை என்றால் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை தேவன் கொடுத்ததின்படி வாழாவிட்டால் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். அப்போது தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை நாம் ஆசீர்வாதமாய் தேவனுக்குரியவர்களாய் பயன்படுத்தும் போது முதலாவது பாராட்டை பெற்றுக்கொள்கிறோம்.
ரெண்டாவது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஆண்டவர் அடுத்தது உண்மையாக இருக்கிறவர்களுக்கு, அவருடைய கண்ணோட்டத்தின்படி தேவன் கொடுத்த வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் ப்ரொமோஷனை கொடுக்கிறார், அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அடுத்தது ஒரு பதவி உயர்வு கொடுக்கிறார். முதலாவது பாராட்டை தருகிறார், ரெண்டாவது ஒரு பதவி உயர்வை தருகிறார், மூன்றாவது உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லுகிறார். மூன்றாவது அவனுக்கு கிடைக்கிறது என்னன்னா ஒரு செலப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம், ஒரு நல்ல ஒரு பதிலீட ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளாகிய நாம் என்ன கண்ணோட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கண்ணில் பார்க்கிறவைகளை எல்லாம் வாழ வேண்டும் என்று வாழுகிறோமா? அல்லது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டானால் எல்லாம் தகுதியாயிராது என்ற வேத வசனத்தை மனதில் வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், லூக்கான சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், எவனுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடம் அதிகம் கேட்கப்படும், எவனிடம் அதிக காரியங்கள் ஆண்டவர் ஒப்படைக்கிறாரோ அவன்கிட்ட ஆண்டவர் அதிகமாய் கணக்கு அவர் எதிர்பார்க்கிறார். அதாவது லூக்கா 16 வாசிக்கிறோம்னு நினைக்கிறேன், இந்த உலகத்தின் ஆஸ்திகளில் நம்ம இந்த சின்ன விஷயங்கள், அழிந்து போகிற விஷயங்கள்லே நம்ம உண்மையாக இருக்காவிட்டால் பெரிய காரியங்களை நம்மளை யார் நம்பி கையில் கொடுப்பான்னு வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த சொற்பமான இந்த வாழ்க்கையை தேவனுக்கு நாம் உண்மையாய் வாழ நாம் கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனையும் ஊழியக்காரியே என்று நம்மை பார்த்து அவர் மெச்சிக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை அமையட்டும். நாம் உண்மையாய் வாழும் பொழுது அவர் நம்மை பாராட்டுகிறார். ரெண்டாவது, முதல் பாராட்டுகிற ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன், ரெண்டாவது பதவி உயர்வு கொடுக்கிறாரு, மூன்றாவது செலப்ரேஷன், ஆண்டவர் ஒரு கொண்டாட்டத்துக்குள் நம்மை கொண்டு செல்கிறார். அது கொண்டாட்டம்னே பரலோகத்தில் போன பிறகுதான் கொண்டாட்டம் இல்லை, இந்த உலகத்திலே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவார். நாம் நம்முடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்வோம். நாம் வாழுகிற வாழ்க்கை தெய்வ சித்தம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் இன்றைக்கு தேவன் நமக்கு குறித்த அந்த எல்லைக்கு நேராக வந்து விடுவோம். தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்துக்கு நேராக வந்துடுவோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் என்ன பண்ணணுமா? பொறுமையோட ஓடக்கணும். பொறுமைங்கிறத நம்மளுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில் இல்லை. கர்த்தர் நம்மளை அதாவது எல்லாத்துக்கும் என்ன ஆசை அப்படின்னா அப்படியே ஓவர் நைட்டில் கோடீஸ்வரன் ஆயிடும் இல்லை. கர்த்தர் நம்மளை பெருக செய்கிறவர் தான். ஆனால் தேவ சித்தத்தின்படி ஓடும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் சரியான பாதையில் உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன்னு சொல்லியிருக்கிறாரு, நான் உனக்கு போதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவர். ஒருவேளை நம்ம வழி தவறி இப்படி போகிறோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்வார், இல்லை வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று கேட்கிற அவருடைய சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்கும்படியாக அவர் நமக்கு கிருபை தருவார். தேவ கண்ணோட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை பார்ப்போம். தேவன் நம்மை எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்முடைய கையில் என்ன கொடுத்திருக்கிறார், அவர் கொடுத்திருக்கிற இந்த ஆதாரங்கள், இதை வைத்து இந்த சோர்சஸை வச்சு சரியான முறையில் தேவ சித்தத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஒருவேளை நம்முடைய ஓட்டம் மாறி போய்கொண்டிருக்கும் என்றால் அதை சரியான விதத்தில் ஓடுவதற்கும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இயேசுவே நன்றி. நீர் எங்களுக்கு ஆண்டவரை கொடுத்திருக்கிற வாழ்க்கை என்பது அவர் நமக்கு அளித்த அந்த சொத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். அதை நாம் நல்ல முறையில் பராமரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி, பூமியில் வாழ்க்கை நம்ம நம்பி கொடுக்கப்பட்ட ஒரு சொத்து, அதை பராமரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை, 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, நமக்கு ஸ்தோத்திரம். நம்மளை அப்ரிஷியேஷன் பண்ணுகிறார். ஆண்டவரின் உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரன் என்று சொல்லி நம்மை பாராட்டுகிறார். நல்ல கரங்களை வைத்து எத்தனை பேர் அப்படிப்பட்ட நல்ல ஒரு பாராட்டுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், ஆண்டவரை நான் வாழ்க்கையை நேரத்தையும், எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவரை எல்லா பணம், எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா உடைமைகள் எல்லாவற்றையும் சரியான முறையில் பராமரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை. எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் அவர்தான். ஹல்லேலூயா. ஒன்று கூட நம்முடையதல்ல, எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் அவர்தான். நல்ல முறையில் கர்த்தர் நல்ல பதவி உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார். 3வது எஜமானியின் சந்தோஷத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். இந்த கிருபைகளை தேவன் நமக்கு தரும்படி நல்ல வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எல்லாவற்றையும் நாங்கள் கவனமாக பராமரிக்க உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் உமக்காக செலவு பண்ண ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். 5 தாலந்து வாங்கினவன் இன்னும் 5 தாலந்துகளை சம்பாதித்தது போல
2 தாலந்து வாங்கினவர்கள் இன்னும் 2 தாலந்து சம்பாதித்தது போல ஆண்டவரை நாங்கள் இன்னும் பெருக்கத்தை ஆண்டவரை கொண்டு வருவதற்கு கிருபை தருவீராக. 1 தாலந்து வாங்கினவன் நிலத்தை தோண்டி புதைத்து வைத்தது போல புதைத்து வைக்காதபடி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய திறமைகள், தாளந்துகள், நேரங்கள் எல்லாவற்றையும் இயேசுவுக்காக நாங்கள் செலவு பண்ண ஒப்பு கொடுக்குறோம் சொல்கிறவங்க நல்ல வலது கரங்களை வைத்து ஒப்பு கொடுத்து நல்லா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நேரத்தை வீணாக்கினதெல்லாம் மன்னிப்பீராக. ஆண்டவரை உடைமைகள் சொத்துக்களை பராமரிக்காமல் போனதை மன்னிப்பீராக. இது அரசாங்க சொத்து தானே என்று சொல்லி நாங்கள் இருந்த காரியங்கள்லாம் மன்னிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கவனமாக இது எல்லாம் இதுக்கு சொந்தக்காரர் அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்து எல்லாவற்றுக்கும் நாங்கள் கவனமாக செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படி உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தால் கர்த்தர் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருவதற்கு, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.